இந்த ட்ரேயில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் தடவி வச்சிடலாம். 63 கிராம் காட்டினோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 7 ஸ்பூன் இருந்துச்சு. ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு சர்க்கரையை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது கேரமல் பண்ணிக்கலாம். சுகர் கேரமலில் இந்த ட்ரேயில் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. கையிலெல்லாம் பட்டால் கொதிக்கும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து கேரமல் ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் லேயர் போய் பார்க்கலாம். 2 கிளாஸ் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கிளாஸ் பாலாக ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். 2 முட்டையை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 60 ml கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். முட்டையோட கண்டென்ஸ் மில்கை கலந்துக்கலாம். முட்டையும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். 2 கிளாஸ் பாலை நம்ம 1 கிளாஸ் ஆக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். சுகர் கொஞ்சம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்லேயே ஏற்கனவே சுகர் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த முட்டை கலவையை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஃபுட்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். எவ்வளோ திப்பி இருக்குது பாருங்களேன். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்கோ கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையை பீட் பண்ணிக்கலாம். முட்டை வச்சுட்டு வெனிலா எஸ்டேட் ஊற்றிக்கலாம். 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர், பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் பால் 50 ml ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 75 கிராம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். 100 கிராம் மைதா சேர்த்துடலாம். 30 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். நல்லா ஜடிச்சிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்ஸ் மிக்சரோட இந்த காஃபி மிக்ஸை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிடலாம். செகண்ட் லேயர் அந்த மில்க்கு எக்கு ஊற்றிக்கலாம். தேர்ட் லேயர் அந்த கேக் ஊற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் தண்ணி வச்சுட்டு இந்த கேக் மிக்சரை தூக்கி நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம ஓவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிடலாம் நல்லா குக் ஆகிடுச்சாங்க. ஒட்டாமல் வருது, நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெளியில் ஆறட்டும். அப்புறம் 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரத்தெல்லாம் நம்ம
இது பண்ணிக்கலாம். மில்க் புட்டிங் சாக்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்கிறது சாக்லேட் கேக்கு, மேலே வந்து மில்க் புட்டிங், அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் கேரமல். சூப்பராக செட் ஆகிருக்கு 3 லேயர்ஸு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாமா? நல்லா ஸ்மூத்தாக இறங்குதுங்க உள்ள. சூப்பராக இருக்கு இல்லைங்க? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஐஸில் வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும்.